நல்ல தூக்கு. என்ன நல்லா தூக்கு தூக்கு மேலே. இது இன்னும் நல்லா தூக்குனா எப்படிடா நான் போங்க. இது தூக்கு. வா வா. போ போ போ. போ போ போ. பார்த்து 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 பார்த்து. சரி போ. போலாமா? நோ இப்படியா? நினைப்பலம் நீ எப்போ எதுதான் வந்தது காரணம் இப்படி வச்சுக்கலாம். காட்டு அவனை அந்த ஆகாயத்துக்கும் நீ அவங்க கொஞ்சம் அவங்களே வராங்க. இல்லை இல்லை என்ன எடுக்கிறான். சூப்பராக இருக்க. ஹாய், சாக்லேட் வேணுமா? அங்கே உன் அண்ணாவாது கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சாக்லேட் தரலாம். அந்த பாப்பாடா அங்கே ஒரு பாப்பா இருக்கு. சாக்லேட் சாப்பிடுங்களா? இங்க இருந்து பாரு. இப்போ சுடுதுடா காலு. ஏய் அந்த குட்டி பசங்க எப்படி தான் விளையாடுறானுங்க? ஐயோ ஐயோ அவங்க கீழே தானே விளையாடுறாங்க. சுடுதுடா இறங்கிடலாம்டா வாடா. உங்களுக்கு தான் பிடிச்சா? எனக்காக பிடிச்சிட்டீங்களா? அது எனக்கு கீரை போகுது. கீரை கீரை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தள்ள தட்டி விடும். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இவ்வளோ நேரம் வரமாட்டேன் தானே அடம் பிடிச்சிங்களே, அதனால கொடுத்தான். சரியான சூடு. மேலே இப்படிதான் வரலான்னு பார்த்தேன், கால் குதிக்குது, ஓடிட்டேன். ஆய் சொல்லுங்கடா. ஆய் சொல்லுங்க. கேட்ட சொல்லல. ரெண்டு செலவு பிஸ்கட் பண்ணோம். திருஞான சம்பந்தரும் இவங்களும் வந்து பிஸ்கட் பண்ணோம் 2 வருஷம் முன்னாடி. அது வந்து அதுக்கப்புறம் வந்து காளியம்மன் ஒன்று செலவுக்கு பண்ணிக்கிறோம். இப்போ இந்த லிங்கத்துக்கு கோயில் கட்டிக்கணும். போனாங்க கோயில் கட்ட ஆரம்பிக்கிறோம். ஒன்றும் ஒரு பொருள் வேலை செய்கிற மாதிரி தெரியல. அது நாங்களும் கவர்மெண்ட் கேட்டு சொல்லியிருக்கிறோம். அதை கொடுத்தாங்கன்னா அப்படி சிவன் கோயில் கட்டி முடிச்சு நல்லா கட்டினா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது நிறைய பேர் கேட்குறாங்க மேடம். நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க, வராங்க, போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்ட மனுஷில் இது நல்ல மாதிரி. அந்த கோயிலில் வந்து டெய்லியுமே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. 1 மணி அந்த மாதிரி அன்னதானத்துக்காகவே நிறைய பேர் அங்கே வரவங்களும் இருக்காங்க. நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டோம். இறங்கக்கூடாதுடா. ஓய் இறங்கக்கூடாது, இறங்கக்கூடாது, கீழே விழுந்துட போறீங்க. ரெண்டு குட்டி மீனா உள்ள ஒண்ணு தனியா உள்ள இறங்க கூடாது. ஓகேயா? அப்புறம் எப்படி நீ வெளியே வருவ? இங்க உட்கார்ந்து வெளியே வருவோம். ஓய் இப்ப மீச்சல் அடிச்சு வெளியே வர. எங்க வீட்ல கூட மீன் இருக்கு. எங்க வீட்ல 2 கலர் மீன் இருக்கு. 4. எங்க வீட்ல எந்த இல்லையா? எங்க வீட்ல பொட்டி வச்சிருக்கா. கலர் மீன் எந்த என்னையா இருக்கு. நீ மொளட்டி வா. கம்பி அடடா. கை கொடு, கை குத்துடா. தானே அப்ப கை கிட்ட. அப்ப எங்க உட்கார்ந்து பார்க்கணும் மீனே? இங்க உட்கார்ந்து பார்க்கணும். அப்படியே போ, அவ்வளோதான் போகணும். பை 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 குட்டி பாப்பா, பை பை. டாடா. ஏய் பைடா, எங்கடா? பை சொல்லு.
சாமிலாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓஷன் பார்க் ஒன்று பார்த்துட்டு போகலான்ட்டு ஒரே இடம். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு போனோம். பார்த்திங்கன்னா எனக்கு திடீர்னுட்டு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னே தெரியல. இவன் பாட்டுக்குள்ளே குத்து வந்து வச்சுக்கிட்டு வாங்கி போகலாம் அப்படி வயிறு வேற வலிக்குது. அது போடுறோம் அந்த கயிறு இல்லை மேலே தூக்கி அடிக்கிறது தானே அது. இங்கே பாரு குண்டன் நிச்சின்னு வரலாம். இது கொண்டு போகணும். போயிட்டு எப்படி எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தான்னு பச்சை தெரியல. அவனால் லைட்டாக குங்குமம் தான். எனக்கு எவ்வளோ பெரிய பட்டா பார்த்தீங்களா, எல்லாம் சூப்பராக சூப்பராக. அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். யாராவது பாண்டி போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களால் எல்லா ரைடுமே வந்து போக முடியல. ஒரே ஒரு ரைடு தான் போனோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வயிறு வலிச்சதுன்னு சொன்னால, ஸோ அதனால 2 பேர் ஃபோன்லேயுமே சார்ஜ் இல்லை. அதுவும் என் ஃபோனில் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருந்தோம். எனக்கு ஒரு பக்கம் வயிறு வலி வேறு. ஏன்னா வந்து சும்மாவே நான் அசிங்கப்படுத்திட்டாரு. அவர் வந்து எனக்கு இது இருக்குல்ல, இது வந்து இது கிட்ஸ், இது அவர் எனக்கு அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரா. அப்போவே நான் கேட்டேன், ப்ரோ இது பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நானே வந்து வாண்டடா கிட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, எனக்கு அப்போ தான் பத்தும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்போ கிட்ஸ் டிக்கெட்டே வாங்கியிருக்கலாம், எதுக்கு அட்ரஸ் அப்படின்றாரு. அவருக்கு இந்த இது எனக்கு 8வது முத கொண்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏறும் போத 8 மான்ங்கிறாரு. என் நிலைமைய பாத்தீங்களா? இது டோன்ட் வரி, இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏதாவது இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா 100 ரூபா மிச்சம் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா ஃபீல் பண்ணிட்டு ஆமான்ற பாரு. கட்டேதான் ஓகே. வந்து நேரா போயிட்டு இருக்கோம். பயங்கரமா மதிக்கிறேனா? யாருக்கு ஹைட் பத்தது? இப்ப பாரு 15 to 20 minutes வந்து டைம். இப்ப நான் மிதிக்கிறேனே, நான் இப்படி படுத்துக்கிட்டு மிதிக்கிறேன். அப்ப எனக்கு எடுத்துது. படுத்துக்கிட்டே மிதிக்கிறா. படுத்துக்கிட்டானால மிதிக்க முடியுது गाइस. நான் வந்து கேப்டன் ஆயிட்டேன். இங்க பாருங்க, நான் தான் திருப்புறேன். இந்த தீவுக்கு போலான்னு இருக்கோம். செமையா இருக்குல வியூ. லூஸ் மாதிரி மிஸ் பண்ணாத. நீ எவ்வளவு மிச்சம் அது அவ்வளவுதான் போகுது. பாருங்க இது என்னன்னு தெரியல. இவங்க புதுசா ரைடு கட்டுறான் பாருங்க. ரைட்டா நம்ம கப்பலை இவங்க முட்டுறத காமிக்கலாம். எதுக்கு முட்டுற லூசா நீ? சிக்கிடு 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 சிக் சிக்கிடு 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 ஜிப் சிக்கிடு இதெல்லாம் நம்ம பசங்க தான். இவளை கேப்டன்னே கூப்பிடக்கூடாது. ஏய் கேப்டனுக்கும் சில தவறுகள் வரும். இங்க பாருங்க எவ்வளோ ஜஸ்ட் 120. அடி பாவி. அந்த சைடு போனா என்ன இருக்கு? என்ன சுடுகாடு இருக்கு. இவன் காலையில சுடுகாட்டுக்கு தான் கூட்டிட்டு போனான். இப்போ என்ன நீ உண்மையிலேயே சுடுகாட்டுக்கு கூட்டி போயிருப்ப? அந்த தண்ணி இருக்கு பீச்னு கூட்டிட்டு போயிட்டு சுடுகாட்டுக்கு கூட்டி போய் நிறுத்துறான். லூசா கூட்டி போனான். நானே கொண்டு போனேன். ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா அவ முள்செடியில திரும்பி வண்டியை விட்டுருப்பா. இவன் பேச்சுக்கு அங்க என்ன அந்த பனைமரம் வரைக்கும் தானே? அந்த பனைமரம் வரைக்கும்னா என்னத்துக்கு முள்செடியில கொண்டு போய் விட்டுருப்பேன். பனைமரம் வரைக்கும் போயிட்டு வருமா? ஆமா அதான் அந்த பனைமரம் வரைக்கும் போறோம். இப்போ நாங்க எங்க போயிட்டு அப்படி வரலாம். கொஞ்ச நேரத்துக்கு மேல அவனால முடியல சுத்தமா. திரும்ப பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை கிளம்புற வழியில் வந்து ஏதோ அந்த செடிக்கெல்லாம் நடுவில் ஒரு சாமி மாதிரி ஏதோ தெரிஞ்சது எனக்கு. சிவனோட செல்லடா. அது எனக்கு அப்போ தெரியல. நான் வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. செலவு பயங்கரமாக இருக்குது வெளியில். பார்த்துட்டு அப்படியே போகலான்னு வந்துட்டோம். நடுவில் வந்து ஃபோன் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால தான் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. 2 பேரும் ஃபோனும் ட்ரை ஆகிடுச்சு. சார்ஜெல்லாம் போட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக டுவர்ட்ஸ் போகிற வழியில் பார்த்தோம் கோயில். அப்படியே பார்த்துட்டு 7:15 ஆயிடுச்சு. என்ன பேய் வந்தது எப்படி இருந்தது?
எல்லாம் மங்களா தெரியுது. டைம் வந்து 10:07 ஓகே. இது அது நாங்கள் நான் என்னது பாண்டியிலேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வர வழியில் என்ன தெரியுமாச்சு, அது என்னென்ன இடம் அது கல்பாக்கம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடம், ஆனால் கல்பாக்கம் கிடையாது, அது மாதிரி ஏதோ ஒரு பேர் அந்த அது ஏதோ ஒரு இடம் ஓகேவா. என்னாச்சுன்னா ஹைவேல வந்து வந்துட்டு இருந்தோம் நைட்டு தான். ஹெல்மெட்டு 2 பேர் டபுள் ஹெல்மெட் போட்டு தான் வந்துட்டு இருந்தோம். திடீர்னுட்டு என் ஹெல்மெட்டை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க, இப்படி பின்னாடி இப்படி இழுக்கிறாங்க. ஒரு 5 செகண்டு நான் இப்படி பண்ணுறேன். அப்புறம் நான் இவன்கிட்ட வந்து கேட்குறேன், ஹெல்மெட்டை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இவன் உனக்கும் இழுத்தாங்களா, எனக்கும் இப்போதான் இழுத்தாங்க, நீ தான் இழுத்தன்னு நினச்சிட்டேன் நான், நீ இழுக்கலையா அப்போ அப்படின்னு கேட்குறான். இழுத்தது யாருன்னே தெரியல. சரி காற்று அடித்தா ஹெல்மெட் பின்னாடி போகணும்னு கூட நீங்கள் நினைக்கலாம், காற்றும் அடிக்கல, அவ்வளோ காற்றுலாம் இல்லவே இல்லை. ஹெல்மெட் பேயாக தான் இருக்கும். அது என்னன்னே தெரியல. நீ யோசிச்சு பாரு, ஒன்று புடிச்சு அமுக்குது, அப்படியே இப்படின்னு போயிடுச்சுமா. நீ நான் நினச்சிட்ட தானே. நான் இவகிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், ஐநா ஹெல்மெட் பிடிச்சி இழுக்கலன்ட்டு. அவ எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. ஐயோ அது அது இல்லாம ரோடு ஃபுல்லா காலியா கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருக்கா. நைட்டுலாம் பார்க்கவே முடியல, அவ்வளோ பயமா இருக்கு. பார்க்கறதுக்கே இருட்டா விரிச்சோன்னு இருக்கு. யாருமே இல்ல, ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். சாமி சிவன் கோயில் இருக்கு, 100 மீட்டருக்கு ஒன்று கோயில் இருந்துக்கிட்டே கோயில் இருக்கு. ஆனா ஹைவேல மேபி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்துருக்கலாம், அதுல ஏதாச்சும் ஒரு ஆரோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்னால் எடுக்கவே முடியல, வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது நடந்தது. எனக்கே பயமா இருக்கு. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஈசிஆர் தானடா இது, ஈசிஆர் வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் 1 hour தான். ஸோ ஒரு பூஸ்டை போட்டேன், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏறி போயிடுவோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு புது vlogல பார்க்கலாம். டாடா, love you all, டாடா.